வணக்கம் நண்பர்களே. நம்ம பாப்பா நாடு முகநூல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மாலை வேலையில நான் ஒரு கடைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு அது புதுசா ஒரு திறக்கப்பட்ட கடை. இது வேற யாரும் கிடையாது, என்னுடைய நண்பர்கள் தான். கிட்டத்தட்ட அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி. அவங்க வந்து எனக்கு ஒரு 15-20 ஆண்டு காலமா பழக்கம். அவங்க இன்னைக்கு ஒரு கடை நான் திறந்திருக்கேன், இங்க வந்து பாருங்க அப்படின்னாங்க. நான் வந்தேன். வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கடையை பத்தி நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடை வந்து ஒரு வாடகை பொருட்கள் விற்பனை செய்யற கடை. அதாவது திருமண நிகழ்வுகளுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் அந்த பாருங்க, இந்த இதுல போட்டிருக்காங்க. தகர பந்தல், பந்தல் டெக்கரேஷன், சமையல் பாத்திரம், சேர், டைனிங் டேபிள், கேஸ் அடுப்பு, இந்த மாதிரி எல்லாமே அங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போய் அவங்களுடைய விலைப்பட்டியலை பார்த்ததுனால வாடகை விலைப்பட்டியல் ரொம்ப மலிவா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த ஓனர்கிட்ட நான் பேசினேன். இதை வச்சிருக்க அந்த தம்பிட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது ஒரு வாங்க, ரொம்ப நன்றி குணசாரு, வாங்க. வணக்கம். அதாவது என்ன ஒரு விருந்தினர் மாதிரி உபசரித்து வரவேற்றாங்க. அதனாலதான் கடைக்கு வந்து பார்த்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த சொல்ல மறந்துட்டேன், அந்த விலைப்பட்டியலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கு பாதி இருக்கு இந்த விலைப்பட்டியல். ஏதாவது மக்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோட, அதாவது வியாபார யுக்தியை தவிர்த்துட்டு ஒரு சேவை மனப்பான்மையோட செய்யணுங்கிற ஒரு சிந்தனை இந்த தம்பிகிட்ட இருக்கு. இந்த தம்பியோட தொழில் நிச்சயம் வெற்றி அடையணுங்கிற நான் வாழ்த்துறேன். இந்த சுற்றுவட்டார பகுதி பொதுமக்களும் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவங்க ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதே மாதிரி அவங்க குறைஞ்ச விலையில கொடுக்குற அந்த வாடகையை நம்மளும் பலனடையலாம். நம்ம பாப்பநாடு முகநூல் நண்பர்கள் கண்டிப்பா இவருக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.